ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம அகாடமி சண்டக்கோ ப்ரொஃபஸர் மானுவோட எபிசோட் 12 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 12ஓட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்மளோட ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹான்ஸை பார்த்து குழந்தைய கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேட்க, நம்ம ஹான்ஸ் வந்து இல்லை எனக்கு இன்னும் எந்த நியூஸுமே வந்து கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு நான் வந்து அந்த எலிங்கெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்கேன், ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு கூப்பிட்றான். நம்ம ஹீரோ உட்காந்ததுக்கப்புறமா எதை பற்றி பேசணும்னு சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, அவன் வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் கேஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹான்ஸ் வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதை வச்சு சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது, நம்மளோட ஹான்ஸ் வந்து வேறு இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து காணாமல் போகிறாங்க. பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து காமனர்ஸோட சில்ட்ரன்ஸ் தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாட்களாக வந்து இந்த வால்டர்னாங்கில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து மூடி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் திருப்பி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மூடி வச்சுருந்த ஃபேக்ட்ரியை திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு காசு அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹான்ஸ் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ நீ இந்த கேஸில் டுர்மங் கிங்டம் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறியான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ ஹான்ஸ் வந்து நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம இதை பற்றி இப்போ யோசிக்கக்கூடாது, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து செல்லியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹான்ஸோட அந்த எலி குஞ்சுகள் வந்து வந்துடுது. வந்தோடனே வந்துட்டு நம்ம ஹான்ஸ் வந்து கடைசியாக நீ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹான்ஸ் வந்து கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு அந்த எலிங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்மளோட ஹான்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த கடத்துறாங்க இல்லையா அந்த கிட்னாப்பர்ஸு, அந்த இடத்துல ஒரு பையனையும் வந்து பார்த்ததா வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு, பையனா இல்லை இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, இது வந்து ஆர்டவான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹான்ஸ் நம்ம சீக்கிரமாக அவங்கள பிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர் உல்ஃபாக மாறிட்டு நம்ம ஹீரோ கூட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறான். அப்போ நம்மளோட கேசி வந்து பார்த்துருவா, ஏன்னா அவளுக்கு முதல்ல வந்து தெரியாது இல்லையா நம்ம ஹான்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி மாறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி வந்து அவள் பார்த்துட்டு அவளுக்கு வந்து தெரிஞ்சிருது நம்ம ஹான்ஸ் தான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு இப்போதைக்கு இதை யோசிக்கிற டைம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணுறா. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஆர்டியை தான் வந்து காட்டுறாங்க. ஆர்டியை பார்த்தா அவனை வந்து பார்த்திங்கன்னா அவனோட காலை பிடிச்சி வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்ட் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்க கல் எடுத்து அவங்களோட தலையில் அடிப்பான். அடிச்சுடைய கிட்னாப்பர்ஸ் என்னோட தங்கச்சியை திருப்பி கொடுக்குறான்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு அந்த போலீஸில் இருக்க ஒருத்தன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டியை போட்டு செம்மடி அடிப்பான். அந்த இடம் ஃபுல்லாக பயங்கர ரத்தமாக இருக்கும். நம்ம ஆர்டியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர நிலைமைக்கு வந்து போயிடுவான், அந்த அளவுக்கு அடிச்சிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு வரும்போது ப்ரொஃபஸர் மொரியாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போலீஸ் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவானுங்க. எப்படி அவன் நம்மளை கண்டுபிடிச்சான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டியை கண்ணத்தோரன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ப்ரொஃபஸர் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து வந்துட்டீங்க, பட் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒரு கெட்ட பையனாகவே இருந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டியை நீ பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்திட்டு இருப்பான். ஏன்னா அவன் பேசுகிறத பார்த்தா அவனுக்கு ஆல்ரெடி பிளட் லாஸ் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து சொல்லுவான், அப்போ ப்ரொஃபஸர் மொரியாட்டி என்னோட தங்கச்சியை நான் உங்ககிட்ட வந்து விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்டே வந்து இறந்து போயிடுவான் நம்ம ஹீரோட கண்ணுக்கு முன்னாடி. அப்போ அந்த பின்னாடி இருக்க அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஸர் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பானுங்க. ஒரு வேளை கொலை பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை கொலை பண்ணக்கூடாது, ஏன்னா அது அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும், இவனுக்கு காசு கொடுத்து நம்ம வந்து வாங்கிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து இன்னொரு செக்யூரிட்டி வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை இங்கே கொல்லுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து வர, அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவான அந்த பவர் வெளியே வந்து அந்த ஆள் அப்படியே ஃபுல்லாக தூக்கி சொருவிடும். அப்படியே அந்த ஆளோட உடம்புக்குள்ளே அந்த நீடில் ஃபுல்லாக இறங்கி அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து அப்படியே மேலே பறந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக தான் நின்றுட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்க அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு அது புரியாது. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த நாய்களை நான் இந்த இடத்துல கொலை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு மொத்த பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த நீடில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் குத்தி அந்த இடத்துல எல்லாருமே அந்த இறந்து போயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் கேசிய பேய் இருந்த மாதிரி நின்றுட்டு இருக்கா, ஏன்னா அவள் கண்ணு முன்னாடி ஒரு பேயை தான் நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் அவள் பார்த்துட்டு இங்கே என்னதான் நடக்குது, இது எப்படி இங்கே நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து நின்றுட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அவன் திரும்பி பார்த்தா உண்மையான கேசி அங்கே வந்துடுவா, அதாவது அந்த கதையில் இருக்க கேசி அங்கே வந்துடுவா. வந்துட்டு மொரியாட்டி நீங்கள் என்ன பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறா. அதுவும் இல்லாமல் இங்கே இத்தனை பணங்கள் ஏன் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கேசி செல்மாயான்ற மாதிரி சொல்லிட்டு பார்ப்பான். அப்போ தான் அவனுக்கு வந்து புரிய வரும், இந்த இடத்துல அவன் என்ன சொன்னாலும் அவளை வந்து இந்த இடத்துல நம்ப வைக்க முடியாது. அவளுக்கு கிளியராகவே இந்த இடத்துல எப்படி புரியும்னா நம்ம ஹீரோ தான் இந்த கொலைகள்லாம் வந்து பண்ணான்னு சொல்லிட்டு புரியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோ அமைதியாகவே நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு இந்த சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்த்தா நீ வந்து இதுக்கு பின்னாடி நீ தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி ஆர்டே வேறு அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறானா, இப்போ ஆர்டேக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு இவன் சொன்னாலுமே அவள் வந்து நம்ப போகிறது இல்லை. அதனாலே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த இடத்துல வில்லன் மாதிரியே வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ கேஸ் வந்து என்கிட்ட பதில் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்த, நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு அதை எதிர்பார்க்கவே இல்லை,
பார்த்தோன்னே நீ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ கேசி வந்து அமைதியாயிருவா. அப்போ அந்த ஷேடோ கேசி இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோட எமோஷன்ஸ் அவளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அவளால் மூச்சை வந்து விட முடியல. அந்தளவுக்கு நம்ம ஹீரோட எமோஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட அவனோட வலிகள் அந்தளவுக்கு இருக்குது. அதை நம்ம கேசினால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த ஸ்டோரியில் இருக்க கேசினால் வந்து ஃபீல் பண்ண முடியல. அப்போ நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த கேசி வந்து நீ தான் இந்த குழந்தைய கொன்னியா, நீ கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒரு மிருகம் நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, இதுதான் நீ சூஸ் பண்ண வழினா நான் கண்டிப்பாக உன்னை இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னுமா சொல்லிட்டு அவள் வந்து வருவாள். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா பண்ணுக்கோ அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ வந்து எனக்காக வெயிட் பண்ண ஆட்டேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆக்சுவலாக ஆட்டையோட உயிர் அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து போலன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் உயிர் வந்து இருக்கும் போல ஆட்டையோட உடம்புக்குள்ளே. அப்போ கேசி வந்துட்டு ஜேம்ஸ் மொரியாட்டின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண, எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நான் சண்டை போகிறதுக்கான டைம் கிடையாதுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவளோட அட்டாக்ஸ் வந்து டாச் தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். பட் அவள் கொஞ்சம் சீரியஸ் நடந்தோன்னே அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டியை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து தப்பிச்சு அதை வேற பக்கம் வந்து வந்துடுவான். அதாவது இவங்க நிற்கிற பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஓட்டை வந்துருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த வாலை வந்து அடைச்சிருவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிருவான் ஜஸ்ட் மிஸ்ல. அப்போ நம்ம ஹேன்ஸ் வந்து ஹீரோவை பார்த்து நீ சாவ போகிற நினச்சன்ற மாதிரி சொல்லிட்டா வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அமைதியாக நின்றுட்டுருவான். அப்போ வந்துட்டு முக்கியமாக இந்த குழந்தை யாரு, அவன் வந்து உன்னை பார்த்துட்டே இருந்தான்லன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து இவன் யாருன்னு தெரியாது, பட் ஆனால் எனக்கு இவனை இங்கே விட்டு போகிறதுக்கு மனசு இல்லைன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு ஒழுங்காக ஆட்டை யாருன்னு தெரியாது இல்லையா, ஆட்டை வந்து தங்க வச்சுருப்பான் அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். மற்றபடி நம்மளுக்கு ஆட்டையை பற்றி எதுவுமே வந்து தெரியாது. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ வேற காப்பாற்றணுன்றமா சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வர வழியில் வந்து பார்த்துருப்பான். அதாவது நிறைய ஆட்டோமேஷன் டால்ஸ் வந்து இருந்திருக்கும். அதாவது நிறைய பொம்மைகள் மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து அவன் கொஞ்சம் டீப்பராக நடக்கும்போது அந்த ஒரு கிளாஸ் பாட்டில்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து நிறைய குழந்தைங்கள் வந்து இருந்ததாக வந்து நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டவுட் வந்து நம்ம ஹீரோக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஹியூமன்ஸ் வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து அதை கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபார்மே வந்து பண்ணுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டையை வந்து ஹேண்ட்ஸ் கையில் கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹேண்ட் சொன்னாலே அந்த இடத்துக்கு வந்து ஓடி போகிறான். ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஆளுங்கள் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போகிறான். போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து இருப்பானுங்க. எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொலை பண்ணிடுவான். அப்படியே உள்ளே வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து இறந்து போய் தான் இருப்பாங்க. அவங்களோட சோல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ வந்து நான் ரொம்பவே லேட்டாக வந்துட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹேண்ட்ஸ் வந்துட்டு பிரதர் நான் வந்து ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ தான் நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க ஓட் ஆஃப் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவங்க பண்ணுறாங்களாமா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட சோல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பொம்மைக்குள்ளே போகிறது. அதாவது ஒரு மனுஷனோட ஆன்மாவை எடுத்து ஒரு பொம்மைக்குள்ளே போட்டு அந்த பொம்மையை வந்து வேலை வாங்குறது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு. நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு பயங்கர கோவப்பட்டுரும். அவனுக்கு செம்ம வெறியாயிரும். அப்போ ஹேண்ட்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்டிவை திருப்பி உயிரோடு எடுத்துகிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு காட்டுறாங்க நம்மளோட ஹீரோ வந்து நம்மளோட ஆர்டியோட சோல் இருக்கு இல்லையா, ஆன்மா, அதை வந்து தனியாக எடுத்து ஒரு ப்ரோட்டோடைப்புக்குள்ளே வந்து போட்டுருவான். அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிவை திருப்பி உயிரோடு எடுத்துகிட்டு வரதுக்கான பிளான் தான் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுறான். இப்போ உங்களால் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்க முடியும் இல்லையா, ஒரு கேப்சூலுக்குள்ள ஆர்டியோட பாடியும் இன்னொரு கேப்சூலுக்குள்ள ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது. அவனோட ஆன்மாவை தூக்கி இதுக்குள்ளே போட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட வெளில வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணுறான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து அவன் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்காங்களா எல்லாரையும் நான் வந்து கொலை பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை சப்ளை பண்ணுறாங்களே அவனுங்களை வந்து முடிக்கணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு டாப் சீக்ரெட்டாக இருக்கு இல்லையா, அதனால வந்து இதுக்கு பின்னாடி யாருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நம்ம வெளில போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹேண்ட்ஸ் கிட்ட இந்த வேலை வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஆர்டே என்னை வந்து மன்னிச்சிரு, உன்னோட கடைசி ரெக்வஸ்ட் என்னால் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது அவனோட தங்கச்சி வந்து நம்ம ஹீரோவால் காப்பாற்ற முடியலையா அதை தான் வந்து சொல்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் ராத்திரி வந்து காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு அபாண்டன் ஒரு மெட்டல் மைன் வந்து இருக்குது. அந்த மைன் தான் வந்து காட்டுறாங்க. அந்த மைனுக்குள்ளே நிறைய கார்ட்ஸ் வந்து இருக்காங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களாம் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஹீரோ அண்ட் ஹேண்ட்ஸுமே வந்து வந்திருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல வந்துருக்கு, அவனுங்க வந்து நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்லேவ்ஸாக வந்து யூஸ் பண்ணுறானுங்க
இருக்குன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நம்ம ஹீரோவே பார்க்குறான், நிறைய மிலிட்ரி பர்சனல்ஸும் இருப்பாங்க, நிறைய மேஜர்ஸும் இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது, பட் இது வந்து அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து இருப்பா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியட்டு அடிக்கிறது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஷர்டன். இந்த இடத்துல தான் நம்மளோட ஷர்டனை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ஷர்டனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறமா அவளை போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக ஹேண்ட்ஸ் கூப்பிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்மளோட ஷர்டன் வந்து திரும்பி பார்த்துட்டு நம்ம ஹீரோ அண்ட் ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பா. அப்போ நம்ம ஹீரோ அண்ட் ஹேண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள நான் ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ வந்து பயப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ ஷர்டன் வந்துட்டு என்னது எங்களை காப்பாற்ற போறியான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட கைகள் ரொம்பவுமே ஸ்கில்டாக இருக்குது, இது வந்து நான் ரொம்பவுமே நல்லா கவனிச்சிட்டு இருந்தேன், ஸோ அதனால் எனக்கு உன்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது, இந்த மொத்த இடத்தையும் நான் அடித்து சதுர வைக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ வந்துட்டு அவ்வளோதானே நான் வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு கை கோக்குறா. அப்படி தான் வந்துட்டு அவள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா. அவளோட பேர் வந்து ஷர்டன் ஆயம்பன்னு சொல்லிட்டு. இப்படி தான் நம்மளோட ஷர்டனோட கதையுமே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ அப்படியே வெளியே வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றி வெளில வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோட ஹேண்ட்ஸ் கிட்ட எல்லாரையும் வந்து சேஃபான பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு, நான் வந்து இந்த சிட்டிக்காக எதை முடிக்கணுமோ அதை வந்து நான் சீக்கிரமாக முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடு ராத்திரி வந்து காட்டுறாங்க. இந்த ஆர்டோ யூனிவர்சிட்டி இருக்குல்லையே, அதாவது நம்ம ஹீரோ இப்போ டெம்பரரியாக ப்ரொஃபஸராக இருந்திருப்பானே, அந்த யூனிவர்சிட்டியோட ஹெட் மாஸ்டரோட ரூம் வந்து காட்டுறாங்க. அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் வந்துட்டு ஜேம்ஸ் மொரியாரிட்டி ஒரு கிரிமினல் சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். அதாவது இந்த ஆள் வந்து படிச்சுட்டு, இது ரொம்பவுமே அசிங்கமான ஒரு விஷயம், அந்த ஆள் ரொம்பவே டேலண்டடான ஒரு ஆளாக இருந்தான், பட் அவன் வந்து கிரிமினலாக ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே ஆவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டியோட பேர் பயங்கரமாக கேவலமாக அடி வாங்க போகுதுன்றமா சொல்லிட்டு அந்த ஆளை வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போதைக்கு நான் திருப்பி இங்கே வந்து கிளம்புறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றமா சொல்லிட்டு அந்த ஆள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, லேட்டாக வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க ஹெட் மாஸ்டர் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த ஆள் பேய் அறிஞ்ச மாதிரி ஆகுறாரு. பின்னாடி நம்ம ஹீரோ அதாவது ஜேம்ஸ் மொரியாரிட்டி வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த ஆள் திரும்பி பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் மொரியாரிட்டி, உங்களை பற்றி நான் இப்போ தான் வந்து கேள்விப்பட்டேன், உங்களால் நம்ம ஸ்கூலோட பேர் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரியும், அப்புறம் ஹெட் மாஸ்டர் ரொம்பவுமே நன்றி, உங்களால் தான் என்னால் என்னோடய ப்ரைவேட் ரிசர்ச்சை முடிக்க முடிஞ்சுச்சு, பட் உங்களோட ஸ்கூலோட பேரை வந்து இப்படி ஆக்குனதுக்கு என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் ஹெட் மாஸ்டர், நான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு, கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து உண்மையை என்கிட்ட சொன்னீங்கன்னா எதுவுமே ஆகாது, நீங்கள் அந்த வேர்ட் ஆஃப் ஸ்டீல் ரிசர்ச் ப்ராஜெக்டில் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ அந்த ஆள் வயிற்றுலேயே வந்து குத்திடுவான். குத்திட்டு, நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு கிளியராகவே வந்து தெரியும், இந்த விஷயம் எனக்குமே வந்து தெரியும், என்னோடய கொஷனுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் கொஷனே வந்து மாற்றுறேன், இந்த ப்ராஜெக்டில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு எனக்கு தெரியாது, என்னால் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு, கேஸ் அதானா, என்னால் கம்பல் தான் வந்து பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்க, கேசி வந்து ஹெட் மாஸ்டர் விட்டு தள்ளி போடான்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து வரா. அப்போ கேசி வந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது, நீங்கள் வரும்னு எனக்கு தெரியும் கேசின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் வந்து என்னை காப்பாற்றிடின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் உனக்கு நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக நின்றுட்டு இருப்பான் அந்த ஆளை கொலை பண்ணுறதுக்கு. அப்போ திடீர்னு கேசி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஷார்ப்பாக தப்பிச்சிருவான். உன்னோட இன்ஸ்டிங்ஸ் ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்குது, பட் நீ வந்து எப்பயுமே என்னோட ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்குன்றப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேசியை பார்த்து சொல்ல, கேசி வந்து எங்கே இருக்க மொரியாட்டின்றமா சொல்லிட்டு கேட்பா. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ வந்து ஒரு டிடெக்டிவ் தான், பட் ஆனால் என்ன சேஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டிடெக்டிவ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ இவன் வந்துட்டு, நான் கண்டிப்பாக உன்னை வந்து ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அது உண்மை தான், பட் நீ வந்து என்னை சேஸ் பண்ணுறதுக்கு உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணு, நான் உனக்கு வந்து ஹிண்ட்டு தரேன், என்னோடய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து கிராண்ட் கேபிட்டல் டாட்டாங் தான், நீ வந்து இதை நம்புறியா இல்லையான்றது உன் கையில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டாங்க வந்து கிளம்ப, நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா, எனக்காக நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு கேசி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் வந்து டாட்டாங்கில் அபேண்டன் ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்ருக்காங்க. அடுத்த நாள் காலில் நம்ம ஹீரோ வந்து நியூஸ் பேப்பரை பார்க்குறோம். அதில் நிறைய நியூஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது யூனிவர்சிட்டியோட ஹெட் மாஸ்டர் மர்டரு, அதுக்கப்புறமா அந்த ஸ்லேவ்ஸை யூஸ் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குது. அப்போ ஹேண்ட்ஸ் வந்துட்டு திருப்பி அவங்கள ஸ்லேவ்ஸாக பிடிச்சிட்டு போனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, நம்ம
நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இப்போ பப்ளிக்கும் வந்து அவேராக தான் இருக்காங்க. அதனால் அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மூவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம். அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே சார் இதை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஷர்ட்னு வந்து வரா. வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் லான்ச்சர் வந்து கொடுத்துருப்பா. அதாவது நம்ம ஹீரோ எப்போயுமே ஒரு ஒயர் லான்ச்சர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இந்த டைமில் தான் நம்ம ஷர்டன் வந்து செஞ்சு கொடுத்துருப்பா. அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பான், எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு. அப்போ ஷர்டன் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து வாங்கி பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்பவே நன்றி வந்து சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறான். அதாவது இந்த வார்ட் ஆஃப் ஸ்டீல் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்டு இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஹியூமனோட சோலை ஒரு ஆட்டோமேஷனுக்குள்ளே மாற்றி விட்டா அதை வந்து வாருக்கு யூஸ் பண்ணுவாங்களாமா. அதாவது போர்க்களத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். மெயினாக அந்த ஸ்பெஷல் கன் பவுடர் ஃபேக்ட்ரி வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்ற பா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டு இருப்பான். அப்படி புலம்பிகிட்டு இருக்கும்போது தான் ஷர்டன் வந்து பார்த்திங்கன்னா கன் பவுடரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வருவா. ஏன்னா அவளுக்கும் இந்த கன் பவுடருக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பே இருக்கும் போல். ஸோ அதனால் ஹேண்ட்ஸ் வந்துட்டு என்ன கன் பவுடர் சொன்னோன்னே இவ்வளோ சீக்கிரமாக வரான்னு சொல்லி பார்க்க நம்மளோட ஷர்டன் வந்துட்டு கன் பவுடரை என்னால் வந்து ஸ்மெல் பண்ண முடியும், அதனால் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. அந்த நாள் ராத்திரியே வந்து காட்டுறாங்க, அதாவது சாயந்தரம் வந்து காட்டுறாங்க. டாட்டாங் ஃபேக்ட்ரியோட டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு வெளில இவங்க வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேக்ட்ரியே கிடையாது, மிலிட்ரியோட சப்ளைஸ் இருக்க இடம். அந்த இடத்துல சோல்ஜர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பயங்கர டவுட்டாக இவங்களுக்கு வந்து இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் எனக்கு வந்து கன் பவுடர் ஸ்மெல் வந்து வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ இவங்கெல்லாம் நல்லா கவனிச்சிருக்கும் போது யாரோ வெளில வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து காட்டுறாங்க. இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா லூட்னன்ட் ஜென்ரலாமா. இந்த ஆளோட பேர் கெட்டோ. இவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அதாவது பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னா இந்த ஆளோட பேர் பயங்கரமான ஒரு பேர். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த ஆளுக்கு பயங்கரமாக மரியாதை வந்து கொடுப்பாங்களாமா. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த ஆளோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இடத்துலையும் கேட்டுட்டு இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஷர்டன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்த வெடிச்சு செதற வைக்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அமைச்சிருந்த அந்த எலிகள் திருப்பி வந்துட்டு அந்த கன் பவுடரை வந்து இதுக்குள்ளே தான் சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுருப்பாங்க. அதோட ஸ்டோரேஜ் ரூமை பற்றி அதை வந்து சொல்லிடும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் 2 பேரும் பின்னாடி இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஸ்டாஃபை வந்து கையில் எடுக்கிறான். அந்த ஸ்டாஃபை கையில் எடுத்துட்டு டிஸ்டன்ஸ் 300 கோஆர்டினேட்ஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அடுத்து கொஞ்ச நேரத்தில் மேனிஃபெஸ்ட் மேஜிக்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்பெல்லை வந்து நம்ம ஹீரோ வந்து போடுவோம். போட்ட அடுத்த செகண்டே அந்த இடம் வெடித்து செதறிடும், அந்த ஃபேக்ட்ரியை வந்து காணாமல் போயிடும். ஷர்டன் வந்து என்னையா நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருப்பா. நம்ம ஹீரோ வந்து இது ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்ளைட் மேஜிக் தான், இதை தான் நான் வந்து ஆடோ யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணி ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போதைக்கு நம்ம எல்லோரும் கிளம்பிடுவோம், நான் இந்த இடத்துல இருக்க மொத்த கன் பவுடர் எரிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளோட கேசி வந்து வந்திருப்பா. அதாவது அந்த ஃபேக்ட்ரி வெடித்து சதறி போன இடத்துல கேசி வந்து வந்திருப்பா. கேசியை பார்த்து டிடெக்டிவ் உங்களுக்கு எதனா க்ளூ கிடச்சிச்சான்னு கேட்க நம்மளோட கேசி வந்து இல்லை, எனக்கு எந்த சஸ்பீஷியஸான விஷயமும் வந்து கிடைக்கல, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களோட கேர்லெஸ்னஸ்னால நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம், நெருப்பு வந்து ஆக்சிடென்டலாக பற்றிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, சரி ஓகே நான் வந்து சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்மளோட கேசிக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும், இதுக்கு பின்னாடி முறையாட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவள் இன்னொரு விஷயமா வந்து பார்ப்பா, இந்த மாதிரி மிலிட்ரியோட ஆஃபீஸில் எதுக்கு கன் பவுடர் வந்து இருந்திருக்கு, வெடிச்சு சதுற அளவுக்குன்னா அப்போ சீக்கிரட்டாக இவங்க எதனா இதுக்குள்ளே வந்து வச்சுருக்கானுங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்கும். முறையாட்டி நீங்கள் எங்கே தான் வந்தன்றவா சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருப்பா. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டை வந்து காட்டுறாங்க. பேஸ்மெண்ட்டில் தான் அந்த லூட்னன்ட் கெட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனை நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருப்பான். பிடிச்சி வச்சோன்னே இவன் வந்துட்டு நீ தான் அந்த ஃபேக்ட்ரியை வந்து இன்றைக்கி வெடிச்சு சதுர வச்சேன்றமா சொல்லிட்டு வந்து கேட்பான். கேட்டு யாரா நீ வந்து இந்த இம்பீரியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை சேர்ந்தவனான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை பார்த்தா இன்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுதா, அப்புறம் எனக்கு வந்து வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்கணும், நீ வந்து கிட்னாப் பண்ணுற இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுற, நீ வந்து சீக்ரெட் வெப்பனாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறன்னு சொல்லிட்டு கேட்க, ஹே நீ தான் எங்களோட மொத்த ப்ராஜெக்டையும் வந்து ரூயின் பண்ணியான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கரமாக வந்து கோவப்பட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் செத்து போனால் எங்களுக்கு என்னடா, என்னோடய கிங்டம் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்கணும், நாங்கள் வந்து முதல்ல இருந்த மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமாக ரொம்ப பணத்தோடு வந்து வாழணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேலே உன்னை வந்து நான் பேச விடக்கூடாது,
நீ பேசுகிற வார்த்தைகள் ரொம்பவுமே கேவலமாக இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நீ பேசுனதெல்லாம் கேட்டது என்னோட தப்பு தான்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல சுட்டு அவனை வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது என்னதுன்னா 6 மிலிட்ரி சோல்ஜர்ஸ் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. கேசி சல்மை வந்து பார்த்திங்கன்னா மொரியாட்டி மேலே டவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா கேசி சல்மை வந்து பார்த்திங்கன்னா சீன்லேருந்து ஒரு பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் மொரியாட்டி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து ஒரு பேங்க்வெட்டோட ஹால் வந்து காட்டுறாங்க. அதாவது ஒரு பார்ட்டி ஹாலு. அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கேசி தான் வந்திருப்பாங்க. கேசி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஜேம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருப்பா. ஏன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு சில முக்கியமான ஆளுங்க வந்திருப்பாங்க. ஸோ அதனால் ஜேம்ஸ் மொரியாட்டி இந்த பக்கம் வருவான். ஸோ அதனால் கண்டிப்பாக ஜேம்ஸ் மொரியாட்டி வெயிட் பண்ணு, உன்னோட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் ஒரு எண்டை வந்து போடுறேன்றமா சொல்லிட்டு கேசி வந்து சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக நம்மளோட கேசி வந்து இந்த ஃப்ரேமில் பார்க்க பயங்கர அழகாக இருக்கா. எனக்கு என்னவோ இவன் ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இந்த பேனல் வந்து ஃபீல் ஆச்சு. மற்ற விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நாளைக்கு வர எபிசோடு தான் ஃபைனல் எபிசோட். இதோட சீசன் 2 முடிஞ்சு கம்ப்ளீட்டாக 95 சாப்டர் வந்து நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா இன்னொரு 60 சாப்டர் இருக்குது சீசன் 3. அதுவுமே நான் வந்து கவர் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. மீதி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சிம்பிள் தான். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹைப் பட்டனை தட்டி உடச்சிருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோட உங்களை நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.